Hi, dear everyone. Welcome to this channel, Dr. Commerce, and in the course Corporate Accounting. Now we have discussed bonus share, share for feature, and reissue of shares. Here, what is meant by bonus share? போனஸ் ஷேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடிய ஷேர்ஸை தான் நம்ம போனஸ் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். கேஷாக கொடுக்குறோம் அப்படின்னா அதை டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக ஷேராக கொடுக்குறோம், ஸ்டாக்காக கொடுக்குறோம் அப்படின்னா தட்ஸ் அ போனஸ் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது என்ன ரேஷியோஸில் கொடுப்பாங்கன்னா 1:2, 2:1 அந்த மாதிரி ரேஷியோஸில் கொடுப்போம். இப்போ 2 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர், ஒரு ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர். அதே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டராக அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேஷாக கொடுக்காம நம்ம ஸ்டாக்காக கொடுக்கக்கூடிய கான்செப்டை போனஸ் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் வாட் இஸ் மீன் பை ஷேர் ஃபார் ஃபீச்சர்? ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை பே பண்ணாத சுச்சுவேஷன் தான் நம்ம ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பங்கு ஒரு பிளப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா கால் மணி பே பண்ணாத சுச்சுவேஷன்ஸ் தான் ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த அலாட் பண்ணவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் மணி பே பண்ணியிருப்பாங்க. கால் மணி அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி கால் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கால் மணி பே பண்ணாத சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். கால் மணி பே பண்ணல அப்படிங்கும்போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்லேருந்து அந்த ஷேரை திருப்பி வாங்கிக்குவாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி அந்த மணி பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு அது லாஸ் அப்படின்றது தான். ஏன்னா திருப்பி அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த கம்பெனி ரீபே பண்ண மாட்டாங்க. இந்த கால் மணி பே பண்ணாத சுச்சுவேஷன் தான் ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஃபீட் பண்ண ஷேர்ஸை எகெயின் அந்த கம்பெனி ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. எகெயின் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட் ஆஃப் டைரக்டர் கேன் ரீஇஷ்யூ சச் ஷேர்ஸ் அட் தயர் கன்வீனியன்ஸ். அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஷேர்ஸ் அப்படின்றது இஷ்யூ பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஒரு 100 ஷேர் ஃபர்ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட் அ டைமில் என்ன பண்ணுவாங்க, 100 ஷேரையும் வந்து ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அரல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 ஷேர்ஸை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரோட கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி இருக்கும். ஆல் த ஃபர்ஃபீட்டர் ஷேர்ஸ் கேன் பி ரீஇஷ்யூட் அட் த டைம் ஆர் இன் பார்ட். எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஇஷ்யூஸ் அப்படின்றது பண்ணிக்கலாம். அது அந்த கம்பெனி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.